அனைவருக்கும் மகிழ்ச்சியான வணக்கம். சந்தோஷ் அகாடமி காவலர் மற்றும் ராணுவ பயிற்சி மையம். இந்த வீடியோ பதிவு நம்மளுடைய டெஸ்ட் பேட்ச் மாணவ மாணவிகளுக்கான ஒரு தனிப்பட்ட ஒரு வீடியோ பதிவு. நம்மளுடைய டெஸ்ட் பேட்ச் பார்த்தீங்க அப்படின்னா, காக்கி மற்றும் வாகை சொல்லிட்டு நம்ம ஆரம்பிச்சோம். கிட்டத்தட்ட நம்மளுடைய டெஸ்ட் பேட்ச்ல மட்டும் பார்த்தீங்கன்னா, கிட்ட ஒரு 260க்கும் மேற்பட்ட மாணவர்கள். நான் அதிகப்படுத்தி சொல்ல மாட்டேன் எப்பவுமே. என்கிட்ட சேர்ந்த மாணவர்கள் எண்ணிக்கை பார்த்தீங்க அப்படின்னா, டைரக்ட் கிளாஸ் அண்ட் ஆஃப்லைன், ஆன்லைன் பார்த்தோம் அப்படின்னா, மொத்தமாகவே 260க்கும் மேற்பட்ட மாணவர்கள். 260 பேர் தான் இருக்காங்க நம்ம கூட மாணவர்கள். இந்த 2 1/2 மாத காலமாக அவங்களுக்கு பயிற்சி செய்யப்பட்ட அந்த விதமும் சரி, உங்களுக்கு சொல்லப்பட்ட ஷெட்யூல்ல சில காரணங்களால காலதாமதம் ஏற்பட்டிருக்கும். அதுக்கு நான் ஒரு மன்னிப்பு நான் கேட்டுக்கிறேன். ஏன் அப்டின்னா, காலதாமதத்துக்கான காரணம் சொல்லிர்றேன். இது ஒரு ஒன் மேன் ஆர்மி. நான் தான் கொஸ்டின் பேப்பர் எடுக்கணும். நான் தான் அதுக்கான டைப்பிங் பண்ணணும், கரெக்ஷன்ஸ் பார்க்கணும், எல்லாம் பண்ணணும். ஸோ இந்த ஒன் மேன் ஆர்மி என்றதுனால தான் சில காலதாமதங்கள் ஏற்பட்டுச்சு தவிர, வேற எந்த விதத்திலயும் காரணங்களால இது தடைபடல. அத நான் உறுதியா சொல்லுவேன். ஓகேவா? சரி, இது ஒரு விஷயமா இருக்கட்டும். இன்னொன்னு, இந்த 2 1/2 மாத காலமாக உங்களோட நான் டிராவல் பண்ணது நான் ரொம்ப மகிழ்ச்சியா நெனைக்கிறேன். ஏன்னா, நான் இந்த கொஸ்டின் பேப்பர் கொஞ்சம் டிலே ஆனாலும், பல மாணவர்கள் உடனே மெசேஜ் பண்றாங்க. "சார் கொஸ்டின் பேப்பர் அனுப்புங்க." ஸோ அந்த ஒரு உத்வேகம் எனக்கு இன்னும் ஒரு ஆர்வத்தை குடுத்துச்சு. நம்ம நல்லா ஃபோக்கஸ் பண்ணணும். இன்னும் ஃபோக்கஸா அதிகப்படியா வொர்க் அவுட் பண்ணணும்னு சொல்லிட்டு நெறைய எனக்கு ஆர்வத்த தூண்டிருச்சு. அந்த மாணவ, மாணவிகளுக்கு நான் ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். சோ இது ஒரு பாயிண்ட்ட சொல்லணும்னு நெனச்சேன். இன்னொன்னு, எக்ஸாம் நாளைக்கு நம்ம எழுதப் போறோம். கடைசிக்கான டெஸ்ட் கொஸ்டின் பேப்பர் நான் அனுப்பிச்சுட்டேன். இப்பதான் ரெடி பண்ணி முடிச்சு, டைப்பிங்க முடிச்சு உங்களுக்கு சென்ட் பண்ணிட்டு, இந்த வீடியோ போடலாம்னு சொல்லிட்டு ரெடி பண்ணி நான் பேசிட்டு இருக்கேன். சோ மிகவும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு உங்களோட டிராவல் பண்ணது. நாளைய தினம் உங்களுடைய கனவுகளை நினைவாக்கும் ஒரு தினம். ரொம்ப எனக்கு ஒரு மாரியா ஒரு விஷயமா இருக்கு. நர்வஸாவும் இருக்கலாம் சொல்லலாம். ஒரு ஒரு எமோஷனலாவும் ஃபீல் பண்றேன். கண்டிப்பா நாளைக்கு நீ எழுதக்கூடிய அந்த தேர்வானது, நம்ப எழுதின இந்த 60 வினாக்கள், 60 தேர்வுகள்ல இருந்து கண்டிப்பாக எதிரொலிக்கும் என்பதை நீங்க மறந்து விடாதீங்க. தொடர்ச்சியா எழுதின நெறைய பேர், இந்த 260 பேர்ல எல்லாரும் எழுதிக்க போறது கிடையாது. ஆனால், நம்மளை ஃபாலோ பண்ணவங்க கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள் என்பது நான் உறுதியா தெரிவிச்சுக்கிறேன். இந்த நாள நான் ரொம்பவும் ஒரு சந்தோஷமா ஃபீல் பண்றேன். காலதாமதத்துக்கு மன்னிப்பு கேட்டாச்சு. நான் சொன்னபடி சொன்ன வாக்குகளையும் காப்பாத்திட்டேன்னு நெனைக்கிறேன். இந்த இந்த ஒரு மழை காலத்துல மட்டும் ஒரு 3 டெஸ்ட் மட்டும் மிஸ் ஆயிருக்கும். அதுக்கு நான் சாரி சொல்லிக்கிறேன். சரியா? ஓகே. அடுத்து என்ன விஷயம் அப்டின்னா, ஓகே சார், இப்போ நாளைக்கு எக்ஸாம் எழுத போறீங்க. என்னென்ன கொண்டு போணும் அதெல்லாம் தனி தனி ஒரு வீடியோ நான் அனுப்பிச்சு விடுறேன். இது ஜஸ்ட் உங்ககிட்ட ஜஸ்ட் ஒரு கான்வர்சேஷன்க்காக நான் பேசிட்டு இருக்கேன். ஓகே. இப்போ நீங்க நாளைக்கு தேர்வு எழுத போறீங்க. தேர்வுல நல்லா வெற்றி பெற்றீங்க அப்டின்னா, அ அதுல ஒரு 10% ஆச்சும் அந்த இடத்துல நான் உங்களுக்கான வெற்றியில ஒரு 100% வெற்றினா, அதுல 10% நான் இருப்பேன்னு நான் நெனைக்கிறேன். அப்படி நீங்க ஃபீல் பண்றீங்க. ஓகே, இந்த டெஸ்ட் பேட்ச்ல நான் நல்லா பண்ணியிருக்கேன். இதுவும் ஒரு காரணம் நான் வெற்றி பெற்றதுக்கு. பிசிக்கல் கிடையாது, ரிட்டன்ல. நான் வெற்றி பெறதுக்கு இது ஒரு காரணம் அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா, ரிசல்ட் வந்த அன்னைக்கு உங்களுடைய நீங்க எனக்கு சொன்னா போதும். எப்படி? சார் நான் பாஸ் பண்ணிட்டேன். இது என்னோட நம்பர். இது என் ஃபோட்டோ. இது மட்டும் சென்ட் பண்ணா எனக்கு போதும். அதாவது எப்படின்னா, இந்த அகாடமியும் உங்களுக்கு ஒரு 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 காலாக இருந்திருக்கிறது. 4 கால்ல ஒரு சேர்ல 4 கால்ல ஒரு கால் இதுவா இருந்திருக்கு. ஒரு 10% நீங்க குடுத்ததுலயும் நான் பாஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு நீ ஃபீல் பண்ணீங்கன்னா மட்டும், உங்களுடைய மார்க், ரிஜிஸ்டர் நம்பர் அண்ட் ஃபோட்டோ நீங்க ஷேர் பண்ணலாம். இது கம்பல் கிடையாது. உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம். மத்த அகாடமி பார்த்தீங்க அப்படின்னா, நெறைய பேர் நான் பார்த்துருக்கேன். ஃபோர்ஸ் பண்ணுவாங்க. நீ குடுத்து தான் ஆகணும். அப்பதான் நான் பேலன்ஸ் கொஸ்டின் பேப்பர்ல அனுப்புவேன். அப்படின்னு நெறைய அகாடமிஸ்லாம் இருக்காங்க. எனக்கு அதெல்லாம் எந்த கிரெடிட்டும் எனக்கு தேவை கிடையாது. நீங்க நெனச்சீங்க அப்டின்னா, நீங்க தானாவே அனுப்ப போறீங்க. சரியா? ஓகே. இதுதான் என்னுடைய முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு. சோ நீங்க பாஸ் பண்ணிட்டீங்க அப்டின்னா, எனக்கு அத ஷேர் பண்ணீங்கன்னா போதும். உங்களுடைய விருப்பம் தான். இதுவும் ஃபோர்ஸ் கிடையாது. சரியா? ஞாபகம் வச்சுக்கங்க. ஆ வேற ஏதாவது நிறை, குறைகள் இருந்தா நீங்க WhatsAppல என்ன ஃபீட்பேக் குடுங்க. டெக்ஸ்ட் பண்ணுங்க. இந்த இந்த தேர்வுகள் எப்டி இருந்துச்சு? நீங்க WhatsAppல நீங்க கொஞ்சம் ஃபீட்பேக் எனக்கா சொன்னீங்க அப்டின்னா, இந்த தவறுகளை திருத்திக்க நான் முயற்சி மேற்கொள்வேன். அடுத்து வர பேட்ச்சுக்கும் அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ எனக்கு அந்த எக்ஸாம் ரிசல்ட் வந்த பிறகு அத சென்ட் பண்ணுங்க. அது ஒரு விஷயம். இன்னொன்னு ஃபீட்பேக் எனக்கு கொஞ்சம் சொல்லுங்க. அடுத்து வேற எதுவும் இல்ல. அ ரொம்ப ரொம்ப நன்றி.
என்ன நம்பி நீங்க சேர்ந்ததுக்கு ரொம்ப 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 நன்றி. நான் கண்டிப்பா என்ன நம்புறவங்களுக்கு என்னைக்குமே நான் கைவிட மாட்டேன். அதுல நான் உறுதியா இருந்து நான் இன்னைக்கு வரைக்கும் ஃபுல்லா முடிச்சிருக்கேன்னு நெனைக்கிறேன். ஆ ஓகே. தேங்க் யூ சோ மச். நன்றி. வணக்கம்.